Hi students, welcome to Easy Maths 360. இன்னைக்கு நம்ம 12th Maths Chapter 1 Application of Matrices and Determinants என்ற லெசனில் காஸ்-ஜோர்டன் மெத்தடை பற்றியும் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பற்றியும் அப்புறமா எக்ஸாம்பிள் 1.20 அண்ட் 1.21 பற்றி தான் பார்க்க போகிறோம். காஸ்-ஜோர்டன் மெத்தட் இதில் ஏன்னு ஒரு நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம். அதாவது ஏ எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் சிங்குலராக இருக்கணும். தட் இஸ் மாடுலஸ் ஏ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். அதோட ஆர்டர் என்னாக இருக்கும். அடுத்து இந்த ஏன்ற மேட்ரிக்ஸோட இன்வர்ஸை நம்ம பின்னு எடுக்கிறோம். ஏன்ற மேட்ரிக்ஸோட இன்வர்ஸை பின்னு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? எந்த ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைக்கும். ஸோ ஏவும் அதோட இன்வர்ஸ் பியை மல்டிப்ளை பண்ணும்போது ஏபி ஈக்குவல் டு மாற்றி மல்டிப்ளை பண்ணால் கூட பிஏ ஈக்குவல் டு ஐஎன் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி படி என்ன தெரியும்? ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி படி எந்த ஒரு மேட்ரிக்ஸும் ஈக்குவல் டு அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இன்ட்டு ஏயாக இருக்கும், which is equal to A into identity matrix. அதாவது எந்த ஒரு மேட்ரிக்ஸ் கூட நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை முன்னாடி மல்டிப்ளை பண்ணாலும் பின்னாடி போஸ்ட் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரீ மல்டிப்ளை பண்ணினாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? சேம் அதே மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இதுதான் என்னது? ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு இது இவ்வளோத்தையும் மட்டும் எடுத்துக்கிறோம். ஏ ஈக்குவல் டு ஐஎன் அப்படின்றத எடுத்துகிட்டு நமக்கு என்ன தெரியும்னா, ஏன்றது நான் சிங்குலர் அப்படின்றதுனால, சின்ஸ் ஏ இஸ் நான் சிங்குலர்ன்றனால, அதாவது சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி மேட்ரிசஸை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நிறைய எலிமெண்ட்ரி மேட்ரிசஸ். சீக்வன்ஸுனால் என்ன அர்த்தம்? ஒரு எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் கிடையாது, நிறைய எலிமெண்ட்ரி மேட்ரிசஸை இந்த ரெண்டு பக்கமும் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் இந்த பக்கமும் ஈக்குவலுக்கு ரெண்டு பக்கமும் என்ன செய்ய போகிறோன்னா மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடில், அதாவது இந்த லெஃப்ட் சைடு ஏ இருக்குல்ல, அது எதுவாக மாறிடும்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாறிடும். ஏ அப்படியே நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாறிடும். இது நம்ம ஆல்ரெடி ஒரு தியரமில் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது நிறைய எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸஸால் நம்ம ரெகுலராக அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, ஏயை நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிசஸாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி ரைட் சைடில் என்ன சேஞ்ச் நடக்கும்? அதே சேம் சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி மேட்ரிசஸ், அதே சேம் லெஃப்ட் சைடில் என்ன எலிமெண்ட்ரி மேட்ரிசஸால் மல்டிப்ளை பண்ணோமோ அதே மேட்ரிசஸால் ரைட் சைடு மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஐஎன் எதுவாக மாறிடும் அப்படின்னா பீன்ற மேட்ரிக்ஸாக மாறிடும். பீனா என்னது? ஏயோட இன்வர்ஸ். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏ ஐடென்டிட்டியாக மாறுது. இங்கே எதுவாக மாறும்? அப்போ ஐடென்டிட்டி கிடைக்கணுன்னா, இப்போது ஐடென்டிட்டி கிடைக்கிது, இங்கே சம்திங் ஏ இருக்குது. அப்போது ஏ கூட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஐடென்டிட்டி கிடைக்கும்? கண்டிப்பாக அதோட இன்வர்ஸாக தானே இருக்கணும். ஏன்ற மேட்ரிக்ஸ் கூட இன்னொரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஐடென்டிட்டி கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ இது கண்டிப்பாக ஏயோட இன்வர்ஸாக இருக்கும் அப்படின்றத நம்மளே எடுத்துக்கலாம். இதுதான் என்னதுன்னா இந்த காஸ்-ஜோர்டன் மெத்தடு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நமக்கு ஈக்குவேஷன் 1 மாறிடும். அதாவது ஏ ஈக்குவல் டு ஐஎன் ஏ அப்படின்னு இருந்தது. ஏ இந்த ஏ இந்த ஏ எதுவாக மாறிடும்? இங்கே ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக நம்ம மாற்றிடுவோம். எப்படி மாற்றுறோம்? நிறைய எலிமெண்ட்ரி மேட்ரிசஸாக மல்டிப்ளை பண்ணி அந்த மாதிரி ஐடென்டிட்டி மேட்ரிசஸாக நம்ம கொண்டு வந்துடுவோம். கொண்டு வரும்போது அப்போது ஏ கூட ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது ஐடென்டிட்டி எப்போ நமக்கு கிடைக்கும்? இங்கே இன்வர்ஸாக மாறிடும். ஸோ அதனால் இது என்ன செய்கிறோம்? இதை இன்வர்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம். இந்த ஐ வேறு மாதிரி மாறிடும். ஸோ
இதை இன்வர்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம். இன்வர்ஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி, அதாவது ஏ இன்வர்ஸ் ஆஃப் ஏ எப்படி எழுதிக்கலாம், ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் காஸ் ஜோர்டன் மெத்தட். அதாவது காஸ் ஜோர்டன் மெத்தட் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஏ எடுத்துக்கிறோம். அது என்னென்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும், அதோட ஆர்டர் என்ன இருக்கணும். அதுக்கப்புறமா ஏயோட இன்வர்ஸ் பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு பி இன்வர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐஎன் அப்படின்றது இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி படி நமக்கு தெரியும். இதுவும் இல்லாமல் இந்த ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறோம். ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி என்னது, ஏ ஈக்குவல் டு ஐஎன், ஏ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஐஎன். எந்த ஒரு மேட்ரிக்ஸோடையும் ஐடென்டிட்டியை மல்டிப்ளை பண்ணும்போது சேம் ஏ தான் கிடைக்கும். ப்ரீ மல்டிப்ளை போஸ்ட் மல்டிப்ளை எப்படினாலும் சேம் ஐஎன் தான், ஏ தான் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறோம். அதில் இதை மட்டும் என்ன செய்கிறோம், கன்சிடர் பண்ணிக்கிறோம். கன்சிடர் பண்ணிவிட்டு போத் த சைட்ஸ் வி மல்டிப்ளை சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி மேட்ரிசஸ். சீக்வன்ஸ் ஆஃப் நிறைய எலிமெண்ட்ரி மேட்ரிசஸை போத் சைட்ஸும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு லெஃப்ட் சைடு என்னவாக மாறிடும், ஏன்றது. ஏன்னா ஏன்றது நான் சிங்குலர், நிறைய எலிமெண்ட்ரி மேட்ரிசஸை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு என்ன செய்யலாம், ஏஏ ஐடென்டிட்டி மேட்ரிசஸாக வி கேன் சேஞ்ச், அது மாற்றிக்க முடியும். ஸோ ஏயை நான் ஐடென்டிட்டி மேட்ரிசஸாக மாற்றிட்டேன் அப்படின்னா இந்த பக்கம் ஐஎன் அப்படின்னு ஆயிடுது. அப்போ இங்கே ஏ இருக்கும், இங்கே முன்னாடி தானே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வருவோம். அந்த நிறைய எலிமெண்ட்ரி மேட்ரிசஸ் இந்த ஐஎன் கூட சேரும்போது என்னவா மாறிடும், பியாக மாறிடும். அதாவது ஏயோட இன்வர்ஸாக மாறிடும். ஏன்னா ஏ கூட எதை மல்டிப்ளை பண்ணும்போது ஐஎன் கிடைக்கும், இன்வர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ இந்த சேஞ்சஸ் தான் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நடக்குது. ஸோ இந்த மெத்தட் படி நம்ம என்ன செய்ய முடியும், ஈஸியாக ஒரு மேட்ரிசஸோட இன்வர்ஸை கண்டுபிடிக்க முடியும். அடுத்த நோட் என்ன அப்படின்னா, இப்போ இதெல்லாம் ஒரு எலிமெண்ட்ரி மேட்ரிசஸ் E1 E2 அந்த மாதிரி நிறைய ஈகே ஒரு அந்த கொடுத்துருக்கிற மேட்ரிசஸுக்கு எத்தனை எலிமெண்ட்ரி மேட்ரிசஸ் தேவைப்படுதுன்னு பார்க்கணும். எதுக்காக, அது ஐடென்டிட்டி மேட்ரிசஸாக மாற்றுறதுக்கு நிறைய எலிமெண்ட்ரி மேட்ரிசஸ் தேவைப்படும். அது எத்தனைன்னு ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியாது. ஸோ சம் ஈகே வரைக்கும் அதை என்ன செய்கிறோம், எடுத்துட்டு இதை ஃபுல்லாக ஏயில் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்னவா மாறிடுது, ஐடென்டிட்டி மேட்ரிசஸாக மாறிடுது. மாறும்போது ஸோ நம்ம இப்போது என்ன பண்ணுறோம், இதில் இருந்து தென் ஏ இன்வர்ஸ், இது ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு, இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, இதில் ஏ இருக்கா, அப்போது எதுக்க கூட மல்டிப்ளை பண்ணால் ஐஎன் கிடைக்கும், ஏக்க கூட எதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைக்கும், ஏ இன்வர்ஸாக இருக்கணும். அப்போது இதிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், இதை தான் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இது தான் அப்படின்றது அந்த சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி மேட்ரிசஸை மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது தான் ஏ இன்வர்ஸ். இதை தான் நம்ம எவ்வளோ நேரம் சொன்னது தான் ஈஸியாக சொல்லியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், அந்த மேட்ரிக்ஸ் நான் சிங்குலராக இருக்கணும். அதை நம்ம எதை மாற்றுறோம், ஐயனா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். எப்படி, அப்ளையிங் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ். நிறைய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி அந்த ஏன்ற மேட்ரிக்ஸை ஐயனாக மாற்றுறோம். ஐயனாக மாற்றுறதுக்கு பேர் தான் என்னென்னா காஸ் ஜோர்டன் மெத்தட். இதில் இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 2 ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, இப்போ இது ஏன்ற மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ்னால் I2 எடுத்துக்கணும். I2னா என்னது, இதில் 1 இருக்கும், இங்கே 0, இங்கே 0. இது 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா I3 எடுத்துருக்கணும். 1 0 0 0 1 0 0 0 1 அந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி I3ஐ எடுத்துகிட்டு அதை ஆகுமெண்ட் பண்ணணும். ஆகுமெண்ட்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு ஏயோட எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கணும். ஏன்ற மேட்ரிக்ஸில்
உள்ள சம்திங் ரோ எல்லாத்தையும் ரோ காலம் எல்லாத்தையும் எழுதிக்கணும். எழுதிட்டு ஒரு கோடு போட்டுட்டு இந்த பக்கம் அதோட ஐடென்டிட்டி எலமெண்ட்டையும் இங்கே எழுதிக்கணும். அது ஆகுமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நிறைய எலிமெண்ட்ரி மேட்ரிசஸ் அந்த ரோ ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கிற இப்போ இந்த மாதிரி தானே எழுதியிருக்கோம். ஒரு மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு ஏ இருக்கும், அடுத்து ஐஎன் இருக்கிற மாதிரி எழுதியிருக்கோம். இந்த ஏயை நம்ம என்னவா பண்ண போகிறோம், ஐடென்டிட்டி மேட்ரிசஸாக மாற்றிக்கிட்டே இருக்க போகிறோம். இந்த எலிமெண்ட்ரி மேட்ரிசஸை யூஸ் பண்ணி இந்த எலிமெண்ட்ரி மேட்ரிசஸை ஏக்கும் அப்ளை பண்ணணும், இந்த ஐஎனுக்கும் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது ஏ ஐஎனாக மாறிடும், ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக மாறிடும். ஏ ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக மாறுற அந்த டைமில் இந்த ஐஎன் எதுவாக மாறிடும், ஏ இன்வர்ஸாக மாறிடுது. ஸோ இதில் இருந்து நம்ம ஏ இன்வர்ஸோட வேல்யூவை எடுத்து எழுத முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரியும். இப்போ ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏ கொடுத்துருக்காங்க. பை காஸ் ஜோர்டன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம், இதோட இன்வர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, ஆகுமெண்ட் பண்ணிக்கணும். அப்ளையிங் காஸ் ஜோர்டன் மெத்தட். ஆகுமெண்ட் எப்படி பண்ணுவோம், ப்ராக்கெட்டில் ஏ பார் I2, ஏன்னா ஏன்றது 2x2 மேட்ரிக்ஸ் அப்படி தானே, இது 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், I2 தான் என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். ஸோ ஏயோட மேட்ரிக்ஸ் எழுதிட்டு ஒரு கோடு போட்டுட்டு I2னா என்னது, கார்னர் இந்த டயகனல் மட்டும் 1 1 போட்டு இந்த இடம் 0 0 போட்டு எழுதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷனை, ஏன்னா எலிமெண்ட்ரி மேட்ரிசஸை கொண்டு மல்டிப்ளை பண்ணுறது இன்னும் பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதுக்காக டைரெக்டாகவே அதுவும் நம்ம எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் ரெண்டுமே ஈக்குவல் தான். எலிமெண்ட்ரி மேட்ரிசஸ் கண்டுபிடிச்சி அதை ஏ கூட மல்டிப்ளை பண்ணுறதும் அப்புறமா டைரெக்டாக ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுறது ரெண்டுமே சேம் தான் அப்படின்னு ஒரு தியரம்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நமக்கு இதானே ஏ, இதை தான் நம்ம எதாக மாற்றணும், I2வாக மாற்றணும். I2னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல என்ன வரணும், 1ன்னு வரணும். ஸோ 1ன்னு வரணும்னா இங்கே ஆல்ரெடி 0 இருக்குது. அப்போ என்ன செய்ய போகிறோம், R2வையும் R1ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கீழே இருக்கிற இந்த ரோ ஃபுல்லாக ரெண்டுக்குமே நம்ம பண்ணணும். கீழே இருக்கிற ரோ R2வை இது R2, இது மேலே இருக்கிறது R1. கீழே இருக்கிற R2வை மேலே எழுதிக்கிட்டோம், மேலே இருக்கிற R1ஐ கீழே எழுதிக்கிட்டோம். இதுவும் ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி சும்மா ஜஸ்ட் ஒரு கோடு தான் இருக்குது. மீதி எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இந்த இடம் நமக்கு 1ன்னு வரணும். 1ன்னு வரணும்னா என்ன பண்ணிடலாம், ஈஸியாக இந்த R1 ஃபுல்லாத்தையும் -1ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். ஸோ -1 1 ஆகிடுது, 6 -6 ஆகிடுது, 0 சேம் அஸ் 0 தான், 1ஐ -1ஆக எழுதிக்கிட்டோம். சரி, ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம சரி பண்ணிட்டோம். இப்போது ஃபஸ்ட்டு இதில் 1 ஆக்கியாச்சு. அப்போனா ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃபுல்லாக கரெக்ட் பண்ணிடணும். இதில் 1 போட்டோன்னா இந்த காலம் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடணும். இப்போ இங்கே 1 இருக்குது, கரெக்டாக இங்கே 0 தானே இருக்குது, அதனால் அப்படியே விட்டுறலாம். இந்த இது ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், செகண்ட் காலமுக்கு வரும். செகண்ட் காலமில் இதில் 1 வரும், இதுலேயும் 1 வரணும். ஃபஸ்ட்டு 1 தான் ஃபஸ்ட்டு நம்ம மெயின் டார்கெட் பண்ணி 1 வர மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற இடங்களில் 0 வர மாதிரி நம்ம பண்ணிக்க போகிறோம். இதில் 1 வரணும்னா அப்போ என்ன பண்ணணும், இந்த ரோ ஃபுல்லாத்தையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை மட்டும் பண்ணக்கூடாது, 5ஆல் மல்டிப்ளை, அது தப்பாக போயிடும். இந்த ரோ ஃபுல்லாக R2 ஃபுல்லாத்தையும் நம்ம 5ஆல் டிவைட் பண்ண போகிறோம். R2 ஃபுல்லாத்தையும் என்ன செய்யணும், 5ஆல் டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணும்போது இந்த இடம் 1ஆக மாறிடும். என்ன வருது, ஸோ ஃபர்ஸ்ட் ரோ R1ஐ அப்படியே எழுதிக்கிறோம். 0/5 0 தான், 5/5 1 ஆகிடுது, 1/5 1/5 0 0 ஆகிடுது. 5ஆல் டிவைட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், இனி ஸோ இந்த ரோ கரெக்டாக முதல்ல நம்ம பண்ணிட்டோம், இது கரெக்ட் ஆகிடுச்சு. இனி இந்த இடத்த எதாக மாற்றணும், 0வாக மாற்றணும்.
ஸோ ஆல்ரெடி இங்கே -6 இருக்குது. இந்த 1 யூஸ் பண்ணி பண்ணணும், அப்படி தானே? அப்போ இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது. அப்போ இது கூட எதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம்? 6 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த இடம் 0வாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ -6 எந்த இது? R1. -6 எங்கே இருக்குது? R1 ப்ளஸ் 6ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த 1 எங்கே இருக்குது? R2ல் இருக்குது. இப்படி தான் இந்த இதை நம்ம ஃபார்ம் பண்ணணும். இப்போ R1 + 6 × R2 ஃபார்ம் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம்? பண்ண போகிறோம். அப்போது R2வை 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இது 0வாக தான் இருக்கும். இது 6 ஆகிடும். இது 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6/5 ஆகிடும். இது 0 தான். இனி என்ன செய்யணும்? இதையும் ஆட் பண்ணி R1ல் நம்ம இதில் தானே போடணும், R1ல் தான் போடணும். அப்படி தான் எழுதியிருக்கோம், R1. ஸோ 0 1 ஆட் பண்ணால் 1, 6ம் -6ம் 0 ஆகிடுது. 6/5ம் 0வும் 6/5, 0வும் -1 ஆட் பண்ணும்போது -1. R2 ஆல்ரெடி எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது, அப்படியே என்ன செஞ்சிடணும்? இதை பார்த்து அப்படியே எழுதிடணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏன்ற மேட்ரிக்ஸ் இருந்த இடத்த ஃபுல்லாக I2வாக மாற்றிட்டோம். ஸோ டயகனல் எலமெண்ட் 1 1 இருக்குது, இங்கெல்லாம் 0 0 இருக்குது. ஸோ இது I2வாக மாறிடுச்சு அப்படின்ற டைமில் அப்போ இது எதுவாக மாறிடும்? A இன்வர்ஸாக மாறிடும். இதிலேருந்து பார்த்து அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். இதுதான் என்னது? A இன்வர்ஸ். இதுதான் காஸ் ஜோர்டன் மெத்தட் படி A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது. இதில் உள்ள 5 5ன்னு இருக்கிறனால அந்த 1/5 வெளியே எடுத்துடுறாங்க. ஸோ இதில் 1/5 வெளியே போனால் 6, இதில் இல்லை, கீழே 5 இல்லை. ஸோ என்ன பண்ணுறோம்? மைனஸ் மேலேயும் கீழேயும் 5 இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறோம். கட் ஆயிரும்ல, இது கட்டான வேல்யூ எந்த சேஞ்சஸும் ஆகாது. ஸோ 1/5 நம்ம வெளியே தூக்கிட்டோன்னா இங்கே -5 இருக்கும். ஸோ அதான் இதில் -5 போட்டிருக்கோம். இதில் 1/5 வெளியே எடுத்துட்டோன்னா 1 பேலன்ஸ் இருக்கும். 0 தானே? 0 × 1/5ன்னு இருந்தாலே = 0 தான். ஸோ இதுலேருந்து 1/5 நம்ம வெளியே எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் 0 தான் இருக்கும். 0வை என்ன செஞ்சிட்டோம்? போட்டுட்டோம். இதுதான் A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற மெத்தட். எக்ஸாம்பிள் 1.21. ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் ஏன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். எந்த மெத்தட் படி? காஸ் ஜோர்டன் மெத்தட் படி கண்டுபிடிக்கணும். நமக்கு நார்மலாகவே இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் தெரியும். எந்த ஃபார்முலா? A இன்வர்ஸ் = 1/mod A இன்டு அட்ஜாயிண்ட் A. இந்த மாதிரி ஃபார்முலாவில் நம்ம முன்னாடி நிறைய A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே அவங்க ஸ்பெசிஃபிக்காக காஸ் ஜோர்டன் மெத்தடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அப்ளைங் காஸ் ஜோர்டன் மெத்தட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்? ஆகுமெண்ட் பண்ணிக்கணும். ஏன்றது 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக I3 எழுதிக்கணும். I3 டயகனல் ஃபுல்லாக 1 1 1 போட்டு பேலன்ஸ் இருக்கிற இடங்களில் 0வை என்ன செஞ்சுக்கணும்? போட்டுக்கணும். இனி என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இருக்கிற ஏயை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றிக்கணும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட் இதெல்லாம் ஒன்றா மாற்றிக்கணும், அப்படி தானே? ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இதை ஒன்றா மாற்றிட்டு கீழே இந்த 2ஐயும் 0வாக மாற்றிக்கணும். அதுக்கடுத்து செகண்ட் காலம் செய்யணும், அடுத்து தேர்ட் காலம் செய்யணும். அந்த மாதிரி வரிசையாக செஞ்சுட்டே வரணும். ஃபர்ஸ்ட் காலம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காலமில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இதை ஒன்றா மாற்றணுன்னா இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாத்தையும் 2ஆல், 1 மட்டும் 2ஆல் டிவைட் பண்ணக்கூடாது. அது ஃபுல்லாக, அந்த ரோ ஃபுல்லாக 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணினோன்னா 2ஆல் டிவைட் பண்ணால் 1 ஆகிடும். இது 1/2, இது 1/2, இது 1/2. 0ஆல் 2ஆல் டிவைட் பண்ணால் 0 தான். 0வை 2ஆல் டிவைட் பண்ணால் 0 தான். ஸோ ஃபர்ஸ்ட் இது முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்னது? இதெல்லாம் அப்படியே எழுதிக்கணும். R2 R3 அப்படியே எழுதிக்கணும். இனி நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னது? அந்த காலமில் இதில் 1 வந்துருச்சு. இந்த காலமில் இந்த 2 எலமெண்ட்டையும் 0வாக மாற்றணும். 0வாக மாற்றோம்னா 3 எப்படி? ஃபஸ்ட்டு இப்போ R2ல் இருக்கக்கூடிய இந்த 3 எடுத்துக்கிறோம்.
இப்போ 3யை நான் இந்த 1 யூஸ் பண்ணி 0வாக மாற்றணும், ஈக்குவல் டு 0 வர வைக்கணும். அப்போ 1 என்ன செய்யலாம், 3ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வந்துடுது இல்லை. ஸோ 3ன்றது என்ன எலமெண்ட், R2 மைனஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், 1ன்றது எந்த எலமெண்ட், R1. அப்போது நமக்கு இந்த R2வில், ஸோ இதில் தான் மாற்றணும். R2வில் எப்பவுமே ஃபஸ்ட்டு வந்து R2 எலமெண்ட் தான் எழுதணும். R2வில் எழுத போகிறோன்னா R2 எலமெண்ட் தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும். ஸோ R2 மைனஸ் 3R1, R2 மைனஸ் 3R1 அப்படின்ற ரூலை நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இதை எப்படி 0வாக மாற்றுறது, இந்த 1 யூஸ் பண்ணி. அப்போ இங்கே 2 இருக்குது, ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட்டை தான் போட்டுக்கணும். 2 இருக்குது, இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது. ஸோ எப்படி நமக்கு 0 கிடைக்கும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இது 2 எங்கே உள்ள எலமெண்ட், R3 எலமெண்ட் மைனஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், இந்த 1ன்ற எலமெண்ட் R1ல் உள்ள எலமெண்ட் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிரும், 0 கிடச்சிரும். அப்போது R3யில் என்ன எழுத போகிறோம், R3 மைனஸ் 2R1 அப்படின்ற இந்த ரூலை, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம அப்ளை பண்ண எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷனை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அதனால் ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே பார்த்து எழுதிக்கிறோம். செகண்ட் ரோவில் என்ன பண்ணணும்னா R1 3ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3/2, இது 3/2, இது 3/2, இது 0, இது 0ன்னு இருக்குது. இனி R2லேருந்து அதை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். 3 மைனஸ் 3 என்னது, 0. R2வில் தான் எழுதணும், 0 ஆகிடும். 2 மைனஸ் 3/2, 2 மைனஸ் 3/2. அப்போ இங்கே கீழே என்ன இல்லை, 2 இல்லை. அப்போ என்ன பண்ணணும், மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி நினச்சிக்கணும். அப்போ என்ன வருது, காமனாக 2 வந்துருச்சு. 2 2s are 4 மைனஸ் 3 which is equal to 1/2 அப்படின்னு கிடைக்கிது. இந்த 1/2 என்ன செஞ்சிட்டோம், போட்டுட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், 1 மைனஸ் 3/2. அப்போ என்ன வரும், 1 மைனஸ் 3/2 அப்படின்னா என்ன, காமனாக கீழே 2 எடுத்தோன்னா மேலே கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா. ஸோ அப்போ என்னவா மாறிடும், 1 × 2 டிவைடட் பை 2 தானே. ஸோ 1 × 2, 2 மைனஸ் 3. அப்போ என்ன வருது, மைனஸ் 1/2. அதனால தான் இந்த மைனஸ் 1/2 இங்கே போட்டிருக்கோம். அடுத்து 0 மைனஸ் 3/2 மைனஸ் 3/2, 1 மைனஸ் 0 1, 0 மைனஸ் 0 0. ஸோ இந்த ரோ முடிச்சிட்டோமா, R2. இனி தேர்ட் ரோ எழுதுறதுக்கு R3 மைனஸ் 2R1, R1 2ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது 2 ஆகிடும், இது 2/2 1 ஆகிடும், 2/2 1, 2/2 1, இது 0, இது 0. இனி என்ன பண்ணணும், R3லேருந்து மேலே எழுதியிருக்கணும். இது 2 ஆகிடும், இது 1 1 1 0 0. இங்கே தானே எழுதணும், நம்ம எழுதுகிற இடத்துலையே இது பண்ணிட்டோம். சரி, இனி இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணி எழுதணும். 2 மைனஸ் 2 0, 1 மைனஸ் 1 0, 2 மைனஸ் 1 1, 0 மைனஸ் 1 மைனஸ் 1, 0 மைனஸ் 0 0, 1 மைனஸ் 0 1. ஸோ R3யை நம்ம என்ன செஞ்சிட்டோம், எழுதிட்டோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலம் கரெக்டாக நம்ம நினச்ச மாதிரி கொண்டு வந்தாச்சு. இனி செகண்ட் காலமில் இதில் 1 இருக்கா, எதில் 1 வரும், இந்த இடத்துல 1 வரணும். ஸோ அதில் 1 வரணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அப்படி தானே. இந்த ரோ ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அதான் R2வில் 2R2, R2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, இதாக நோ சேஞ்சஸ், இதுவும் நோ சேஞ்சஸ். அப்படியே இங்கே எழுதிக்கிறோம், இங்கே எழுதிக்கிறோம். செகண்ட் ரோ மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 0 × 2 0,
1/2 இன்ட்டு 2 வந்து என்ன ஆகும், இன்ட்டு 2 போடும்போது 2 கேன்சல் ஆகி 1 கிடைக்கும். -1/2 இன்ட்டு 2 கேன்சல் ஆகி -1. -3/2 இன்ட்டு 2 கேன்சல் ஆகி -3. 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2, இது 0. ஸோ செகண்ட் ரோவும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், எழுதிட்டோம். ஸோ இந்த இடம் கரெக்ட் ஆகிடுச்சு. இனி என்ன பண்ணணும், இதை ஒன்றா மாற்றினா இங்கே 0வாக இருக்கணும், இங்கேயும் 0வாக இருக்கணும். இங்கே ஆல்ரெடி 0 இருக்கிறனால எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ வி ஹாவ் டு சேஞ்ச் 1/2 இன்ட்டு 0. 1/2வை 0வாக மாற்றணும். அப்போ ஆல்ரெடி இங்கே 1/2 இருக்கா, அப்போ 1/2வை இந்த 1ஐ யூஸ் பண்ணி 0வாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணலாம், எதால் மல்டிப்ளை பண்ணலாம், 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 1/2 - 1/2 0வாக என்ன செஞ்சிடும், கிடச்சிரும். இதுதான் என்னது, 1/2ன்றது என்ன எலமெண்ட், R1 எலமெண்ட். R1 - 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் இன்று இந்த 1ன்றது R2 எலமெண்ட். அப்படி தான் இந்த ரூல் வருது. R1 - 1/2 R2. இதை நம்ம எங்கே எழுதணும், ஃபஸ்ட்டு இருக்க R1ல் எழுதணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், R2வை 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1/2ஆல் இது மல்டிப்ளை பண்ணும்போது இது 0 ஆகிடும். 1ஐ 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1/2, இதுவும் -1/2 வரும். இது -3/2ஆக மாறும். இது 2/2 எதுவாக மாறிடும், 1ஆக மாறிடும். இது 0வாக மாறிடும். ஸோ எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இனி R1லேருந்து சப்ராக்ட் பண்ணி இதில் எழுத போகிறோம். இந்த R1ல் எந்த சேஞ்சஸும் R1 வந்து இந்த R1ல் நம்ம என்ன செஞ்சுக்கணும், எழுதிக்கணும். R1 மைனஸ் திஸ். ஸோ 1 - 0 1, 1/2 - 1/2 0, 1/2 மைனஸ் ஆஃப் 1/2. ஸோ ப்ளஸ் ஆகிடுது, 1/2 + 1/2. அப்போ என்ன வரும், 2/2. காமனாக போட்டுக்கலாமா, கட் பண்ணும்போது 1 வருது. ஸோ அதுதான் இந்த 1 வந்திருக்கு. அடுத்து 1/2, இது என்னது, 1/2 மைனஸ் ஆஃப் -3/2. அப்போ இது சேர்ந்து என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். கீழே 2 காமனாக இருக்கா, இப்போ 1 + 3 என்னது 4/2 வருது. கட் பண்ணும்போது 2. ஸோ அதுதான் இந்த 2 போட்டிருக்கோம். அடுத்து என்னது, 1 - 0. ஸோ -1. 0 - 0 0. ஸோ நம்ம R1 என்ன செஞ்சிட்டோம், எழுதிட்டோம். R2வில் எந்த சேஞ்சஸும் இல்லை. நம்ம ஆல்ரெடி இந்த இடம் 1ஆக மாற்றி வச்சுருக்கோம். இங்கேயும் ஆல்ரெடி 0 இருக்கிறதுனால இந்த R3யை எந்த சேஞ்சஸும் என்ன செய்ய வேண்டாம், பண்ண வேண்டாம். இனி அடுத்து இப்போ பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் ரெடி பண்ணியாச்சு. தேர்டு காலமில் இந்த டயகனல் ஃபுல்லாக 1 வரணும், அப்படி தானே. ஸோ இது ஆல்ரெடி 1ல் தான் இருக்குது. ஸோ இதை 1ஆக மாற்றுறதுக்கு எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டிய தேவையில்லை. இனி அடுத்து அப்போ என்ன பண்ணணும், அடுத்து இதை 0வாக மாற்றணும், இதை 0வாக மாற்றணும். இதை யூஸ் பண்ணி இதை 0வாக மாற்றணும், இதை யூஸ் பண்ணி இதை 0வாக மாற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் R1 பார்ப்போம். இந்த இடம் இதையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேயா, இங்கே வந்து 1 இருக்கா R1ல். ஸோ இந்த 1ஐ யூஸ் பண்ணி 0வாக மாற்ற போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், டைரெக்டாகவே சப்ராக்ட் பண்ணால் போதும். 1ன்றது எந்த எலமெண்ட், R1 எலமெண்ட். R1ல் தானே நம்ம 0வாக மாற்றணும். மைனஸ் இந்த 1 எந்த எலமெண்ட், R3. அப்போ R1 - R3, அதுதான் இந்த ஃபார்முலா. எதில் எழுதிக்கணும், R1ல் எழுதிக்கணும். R1 இம்ப்ளைஸ் R1 - R3. இது ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்து இந்த இடத்த 0வாக மாற்றணும், இதை யூஸ் பண்ணி. ஸோ இந்த இடம் -1 0வாக மாற்றணும், 1ஐ யூஸ் பண்ணி. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ப்ளஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ -1 R2 ப்ளஸ் 1ன்றது R3. ஸோ R2 + R3யை R2ல் எழுதிக்கணும்.
இது ஈஸி தான், நம்ம எந்த இதுவும் பண்ண வேண்டாம். அப்போது R1ல் என்ன பண்ண போகிறோம், இந்த R1ஐயும் R3ஐயும் சப்ராக்ட் பண்ணி எழுதணும். ஸோ 1 மைனஸ் 0 1, 0 மைனஸ் 0 0, 1 மைனஸ் 1 0, 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1. ஸோ 2 ப்ளஸ் 1 3 ஆகிடும். மைனஸ் 1 மைனஸ் 0 மைனஸ் 1, 0 மைனஸ் 1 மைனஸ் 1. ஓகேயா? அடுத்து வந்து R2ல், இப்போ R2ல் ஃபஸ்ட் இது எழுதியாச்சு. R2ல் என்ன பண்ணணும், R2வையும் R3ஐயும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. 0 ப்ளஸ் 0 0, 1 ப்ளஸ் 0 1, மைனஸ் 1 ப்ளஸ் 1 0 ஆகிடுது. மைனஸ் 3 ப்ளஸ் மைனஸ் 1, மைனஸ் 3 ப்ளஸ் மைனஸ் 1. அப்போ என்ன ஆகுது, ரெண்டுமே மைனஸ் சிம்பிள். அப்போ என்ன பண்ணணும், ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடணும். ஸோ மைனஸ் 4, 3 1 4 மைனஸ் 4. அடுத்து 2 ப்ளஸ் 0 2, 0 ப்ளஸ் 1 1. அடுத்து R3ல் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ நம்ம பார்க்கும்போது இது அப்படியே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் I3 கிடைச்சிருது. இங்கே I3 ஆயிடுச்சுன்னா இங்கே நம்ம ஃபஸ்ட்டு I3 தானே எழுதி வச்சுருந்தோம், இது எதுவாக மாறிடும், A இன்வர்ஸாக மாறிடும். இப்போ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு இதை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியது தான். இவ்வளோதான் காஸ் ஜோர்டன் மெத்தட். இப்போ காஸ் ஜோர்டன் மெத்தட்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஆகுமெண்ட்டாக எழுதிக்கிட்டு இங்கே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் போட்டுக்கணும், இங்கே ஏ போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த கொடுத்துருக்கிற ஏன்ற மேட்ரிக்ஸை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக கொண்டு வரணும். கொண்டு வரும்போது இங்கே இருக்கிற மேட்ரிக்ஸ் எதுவாக மாறிடும், ஏ இன்வர்ஸாக மாறிடும். அடுத்து அப்படியே அதை பார்த்து ஏ இன்வர்ஸை எழுதிக்க வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட 12th ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.